தமிழ்நாட்டு அரசியல் அதுல ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் ஒரு பெரிய கதை இருக்கு. இன்னைக்கு நாம அம்பத்தூர் தொகுதியை எடுத்து வெறும் தேர்தல் புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி இருக்கிற மக்களின் உண்மையான குரல் என்ன, நிர்வாகத்தோட நிறைகுறைகள் என்னன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த பகுப்பாய்வை ஆரம்பிக்கலாம். சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அம்பத்தூர்ல என்னதான் நடக்குது, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் என்னென்னு பார்ப்போம். அடுத்து வாக்காளர்களோட மனநிலை எப்படி இருக்கு. மூணாவதா தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுற பாடம் என்ன. நாலாவதா நிர்வாகம் ஏன் தடுமாறுது. கடைசியா இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு ஒரு நல்ல எதிர்காலத்தை எப்படி உருவாக்கலாம்னு ஒரு வரைபடத்தையும் பார்க்கலாம். நம்மளோட முதல் பகுதி அம்பத்தூர் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். இங்க அரசியல்வாதிகள் கொடுக்கிற வாக்குறுதிக்கும் மக்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற கஷ்டத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அது ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல அம்பத்தூர் எங்க இருக்குன்னு பாத்துருவோம். இது முழுக்க முழுக்க ஒரு நகர்ப்புற சட்டமன்ற தொகுதி. இந்த ஒரு விஷயமே இங்க இருக்கிற சவால்களுக்கு ஒரு முக்கியமான காரணம். கிராமப்புற பிரச்சனைகள் வேற, நகர்ப்புற பிரச்சனைகள் முற்றிலும் வேற. மக்களோட கோபத்தையும் விரக்தியும் ஒரே வரியில சொல்லணும்னா இதான் அது. வண்டி ஓட்டவே முடியாத அளவுக்கு சாலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. தினமும் தன்னோட உயிரை பணயம் வச்சுதான் மக்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. இது வெறும் ரோடு பிரச்சனை இல்ல, இது மக்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். மக்களோட அதிருப்திக்கு முக்கியமான சில காரணங்கள் இங்க இருக்கு. பாருங்க, 6 மாசமா பைப்ல தண்ணி வராதது, குண்டும் குழியுமான சாலைகள், இளைஞர்களுக்கு வேலை இல்லாதது, 2016 ஆரம்பிச்ச திட்டங்கள் இன்னும் முடியாம நிக்கிறது. இது ஏதோ 1-2 தவறுகள் இல்ல, இது ஒரு அமைப்பு ரீதியான தோல்வியை தான் காட்டுது. சரி, இப்போ அம்பத்தூர் வாக்காளர்கள் யாரு, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மக்களோட நாடி துடிப்பை புரிஞ்சுக்கிட்டாதான் அங்க இருக்கிற அரசியலையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். மத ரீதியா பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல பெரும்பான்மையா இந்துக்கள் இருக்காங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட 9% கிறிஸ்தவ வாக்காளர்கள் இங்க இருக்காங்க. இவங்களோட வாக்குகள் சில நேரங்கள்ல தேர்தல் முடிவுகளையே மாத்தக்கூடிய சக்தியா இருக்கு. மதம் மாதிரியே சாதி அமைப்பும் அம்பத்தூர் அரசியல்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இங்க பறையர் மற்றும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் கிட்டத்தட்ட 3/2 பங்கு வாக்காளர்கள். அதனால அரசியல் கட்சிகளோட வியூகங்கள் பெரும்பாலும் இந்த சமூகங்களை மையப்படுத்தியே இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைகளோட ஒட்டுமொத்த விளைவு என்ன தெரியுமா? எங்க நிர்வாகம் சரியாவே செயல்படல அப்படிங்கிற ஒரு ஆழமான கோவம். தீர்க்கப்படாத பிரச்சனைகள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எல்லாம் சேர்ந்து மக்களோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. இந்த புறக்கணிப்பு உணர்வு தான் ஒரு பெரிய மாற்றத்துக்கான அலையை உருவாக்குது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்துள்ளது. தகவல் அறிந்த பொது விவாதம், பொறுப்புள்ள பேச்சுரிமை ஆகியவை தான் ஜனநாயகத்தோட அடித்தளம். சரி, மக்களோட இந்த கோபம் எல்லாம் ஓட்ல எப்படி பதிவாச்சு? வாங்க தேர்தல் புள்ளி விவரங்கள் சொல்ற கதையை இப்ப பார்க்கலாம். 2021 தேர்தல்ல திமுகவோட வாக்கு சதவீதம் 47.7%. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, கிட்டத்தட்ட பாதி வாக்காளர்கள் ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பு எவ்வளவு வலுவானதுன்னா, வெற்றியோட வித்தியாசம் சுமார் 42,100 வாக்குகள். 2016 தேர்தலோட ஒப்பிடும்போது இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இது வாக்காளர்களோட மனநிலையில ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை அப்பட்டமா காட்டுது. இந்த வரைபடத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும். ஒரே ஒரு தேர்தல், அதாவது 5 வருஷத்துல தொகுதி எப்படி அதிமுக கையில இருந்து திமுக கைக்கு முழுமையா மாறி இருக்குன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த டேட்டா இன்னும் ஆழமா ஒரு விஷயத்த சொல்லுது. 2016க்கும் 2021க்கும் நடுவுல தொகுதியோட அரசியல் அதிகார மையம் மொத்தமா மாறி இருக்கு. ஜெயிச்ச கட்சி மட்டும் மாறல, 2ஆம் இடத்துக்கு வந்த கட்சியும் மாறி இருக்கு. இப்போ நாம பார்த்த வாக்காளர் தரவுகளையும் களத்துல இருக்கிற நிர்வாக தோல்விகளையும் இணைச்சு பார்க்கலாம். இங்க இருக்கிற எம்எல்ஏவோட செயல்திறனை பார்த்து இந்த சேவை குறைபாடுகளுக்கு உண்மையான மூல காரணம் என்னன்னு ஆராய்வோம். தற்போதைய எம்எல்ஏவோட செயல்திறன் அறிக்கையை பாருங்க. மக்கள் எந்த விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, அதாவது உள்கட்டமைப்பு, நம்பிக்கை, அந்த 2 துறைகள்ல தான் மதிப்பெண் ரொம்ப கம்மியா இருக்கு. நலத்திட்டங்கள் செஞ்சாலும் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துற விஷயங்கள்ல கவனம் இல்லைங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரியுது. அம்பத்தூர் பிரச்சனைகள் நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சதில்ல, பல வருஷமா கண்டுக்காம விட்டதோட விளைவு இது. இப்போ மக்களுக்கு நலத்திட்டங்கள் மேல ஒரு சோர்வு வந்துருச்சு. அவங்களுக்கு வெறும் இலவசங்கள் வேண்டாம், உறுதியான வளர்ச்சி, நிலையான தீர்வுகள் தான் வேணும். இது தனிநபர் தரவு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை பற்றிய கேள்விகளையும் எழுப்புகிறது. மக்களின் தரவுகளை பயன்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மையும் அவர்களோட சம்மதமும் மிக அவசியம். அதுதான் நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையை உருவாக்கும். இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு, இதுக்கான தீர்வு என்ன? வெறும் விமர்சனம் பண்றதுல அர்த்தம் இல்ல. இந்த டேட்டாவை வச்சு ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான செயல் திட்டத்தை எப்படி உருவாக்கலான்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கான தீர்வு தான் ஒரு நிர்வாக வரைபடம். இது வெறும் வெற்று வாக்குறுதிகள் இருக்கிற பட்டியல் இல்ல,
மக்களோட குறைகளை நேரடியா தீர்க்கிற குறிப்பிட்ட அளவிடக்கூடிய காலக்கெடுவோட கூடிய ஒரு தெளிவான செயல் திட்டம். உதாரணத்துக்கு இந்த 4 அம்ச திட்டத்தை பாருங்க. மக்களோட முக்கியமான பிரச்சனைகளான சாலைகள், குடிநீர், வீடு, வடிகால் பணிகள், இந்த 4ஐயும் நேரடியா குறிவைக்குது. டேட்டா என்ன பிரச்சனைய சொல்லுச்சோ அதுக்கு நேரடியான தீர்வை இது முன்வைக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு தெளிவான காலக்கெடுவும் அதனால மக்களுக்கு கிடைக்க போற பலனும் வரையறுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் செலவில்ல, மக்களோட வாழ்க்கை தரத்துல செய்யப்படுற ஒரு முதலீடு. பொறுப்புடைமை இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. கடைசியா இந்த எல்லா தரவுகளும் சேர்ந்து சொல்ற ஒரு முக்கியமான வியூக முடிவு இதுதான். மக்கள் மத்தியில தற்போதைய நிர்வாகம் மேல அதிருப்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை தவிர்க்கணும்னா ஒரு புதுமுகத்தை முன்னிறுத்துறது வெற்றிக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தலாம். இந்த முழு பகுப்பாய்வும் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த மாதிரி ஆழமான தரவுகள் அடிப்படையிலான அணுகுமுறை நம்ம தலைவர்களை உண்மையிலேயே பொறுப்பேற்க செய்யுமா? ஒருவேளை பொறுப்புடைமைக்கான திறவுகோள் இந்த டேட்டாவில தான் இருக்கா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprint strategies @mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது 408042041602 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.